பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதே ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hereafter, because after the meeting is over, I have to go to Irumbuliyur, so we'll be finishing the meeting at about 6:15, not more than that. இனிமேல் நான் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இரும்பலியூருக்கு அந்த ஆராதனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறபடியாலே சரியாக இந்த கூட்டத்தை 6 அல்லது 6:15 மணி அளவிலே முடித்துவிட வேண்டும். So please try to come early. ஆகினால் நீங்கள் யாவரும் தயவு செய்து அதிசீக்கிரமாய் வந்து சேருங்கள். Now here we see a treasure. இங்கே நாம் ஒரு பொக்கிஷத்தை காண்கிறோம். And we see a man finding out that treasure is available there. அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்கிறதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான். Possibly he must have got a treasure map. அவனுக்கு அந்த பொக்கிஷத்தின் வரைபடம் உண்டாயிருக்கலாம். And when he discovered that there's treasure in that field, இந்த வயலிலே இந்த பொக்கிஷம் மறைந்திருக்கிறதை அவன் கண்ட பொழுது, that field now is not his. இப்பொழுது அந்த வயல் நிலமானது அவனுக்கு சொந்தமானது அல்ல. It's somebody else's. அது ஒரு மற்றவருடைய நிலமாயிருக்கிறது. So to get the treasure he must get the field. ஆகினாலே அவன் அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆகில் அவன் அந்த நிலத்தை வாங்க வேண்டும். So he has to buy the whole field, then he will get the treasure. அந்த நிலம் முழுவதையும் அவன் வாங்கினால் மாத்திரமே இந்த பொக்கிஷத்தையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். That treasure is Jesus. அந்த பொக்கிஷம் இயேசுவாய் இருக்கிறார். So there is no greater treasure, there's nothing better, nothing superior to Jesus. இயேசுவை காட்டிலும் மேலான ஒரு காரியமோ மேலான ஒரு பொக்கிஷமோ ஒன்றுமில்லை. You see the song that we sang just now. இப்பொழுது நாம் பாடின பாட்டை பாருங்கள். Lord, I'm asking only to walk close to you. ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி நடக்க மாத்திரமே நான் விரும்புகிறேன். I'm not bothered about suffering. I'm ready to suffer. நான் பாடுகளை குறித்து கவலைப்படுகிறதில்லை, பாடுபட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். But I want you, Lord. ஆண்டவரே என்றாலும் எப்படியாகிலும் எனக்கு நீர் வேண்டும். This is an obsession for Jesus Christ. An obsession, ஒரு வெறி. இது இயேசுவை நோக்கியதான ஒரு வெறியா இருக்கிறது. So in the same way we must have Jesus as our treasure. அதே வண்ணமாக நாமும் இயேசுவை ஒரு பொக்கிஷமாய் அடைய வேண்டும். Now if Jesus is our treasure, then we have to buy an entire field, this parable says. இந்த ஓமை சொல்லுகிறது போல நாம் இயேசுவை நம்முடைய பொக்கிஷமாக அடைய வேண்டுமே ஆகில் நாம் முழு நிலத்தையும் வாங்க வேண்டும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? To get Jesus, you can't just get only Jesus. நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள இயேசுவை மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாது. To get Jesus, you have to get some other things also to get Jesus. இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகில் இயேசுவை பெற்றுக்கொள்ளும்படியாக பலவிதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். When my mother was young, என்னுடைய தாயார் வாலிப சகோதரியாய் இருந்த பொழுது, she was just married, she was a very fashionable girl. விவாகம் முடிந்த அந்த காலங்களில் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் ஆகில் அவர்கள் பார்க்க மிகவும் நாகரிகம் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். She studied in WCC and she was the trend setter there. What dress she wears, all the other classmates will wear. அவர்கள் படித்ததான கல்லூரி இந்த மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்த பொழுது அவர்கள் என்ன உடை உடுக்கிறார்களோ அதைத்தான் முழு கல்லூரி மாணவிகளும் அதை பார்த்து அப்படியே உடுப்புவார்கள். அவர்கள்தான் நாகரிகத்தை அந்நாளில் அமைத்து தந்தவர்கள். So after she took water baptism, for some days she was still wearing jewelry. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் கூட கொஞ்ச நாட்கள் அவர்கள் நகை ஆபரணம் அணிந்திருந்தார்கள். And when after that she noticed that I was about 3 years old at that time, and I wasn't getting close to her. I said, I don't want you. 3 வயது எனக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நான் அவர்களோடு கூட அதி நெருங்கி இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் நான் அவர்களை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன். She will try to hold me. I will run away and say, I don't want you.
அவர்கள் என்னை பிடிக்கும்படி ஆசையாய் தொடருவார்கள், ஆனால் வேண்டாம் வேண்டாம் நீ வேண்டாம் என்று சொல்லி நான் ஓடிவிடுவேன். She asked, why are you doing this? அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி செய்கிறாய்? Why are you wearing that chain on your neck? I would ask. 3 years old I was. I didn't know what I was. I don't remember. She told me. 3 வயது தான் எனக்கு இருக்கும், எனக்கு என்னவென்றே தெரியாது. ஆனால் அவர்களை பார்த்து நானே சொல்லுவேன், நான் ஏன் நீ அந்த நகையை மாட்டிக்கொண்டிருக்கிறாய், கழுத்தில் நீ என்ன போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று நான் சொன்னதாக அவர்கள் என்னிடத்தில் பிற்காலத்தில் சொன்னார்கள். So it was either me or the chain. She couldn't have both. அப்பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், எனக்கு நீ அவர்களை பார்த்து சொன்னேன். For her it was a choice of two, either me or the chain. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு இப்பொழுது தருணம் கொடுக்கப்படுகிறது. அவர்களை பார்த்து சொன்னேன் இல்ல. For her there was an option now, only two options, one of two options. அவர்களுக்கு இப்பொழுது 2 தருணமே இருக்கிறது, ஒன்று நான் அல்லது நகை. So now she had to choose one of the two. இப்பொழுது இந்த 2இல் ஒன்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். But because she treasured me, she had to put it away. என்னை அவர்கள் பொக்கிஷமாய் அடையும்படியாக அந்த நகை அவர்கள் கழட்டி போட்டார்கள். But then she saw, not because I was treasure, she saw behind this the hand of God directing her, because no small child will point to such a thing and say I don't like it, isn't it? அவர்கள் என்னை பொக்கிஷமா பார்த்தார்கள் என்று அல்ல, எனக்கு பின்பாக தேவனுடைய கரம் இருந்து அவர்களை நோக்கி அப்படி செய்ததை அவர்களே உணர்ந்து கொண்டார்கள். Because no child will do that. ஏனென்றால் ஒரு குழந்தையும் அப்படி 3 வயதில் எதுவும் சொல்லாதே. In the same way, to have the treasure, we have to also have some other things with us. அதே வண்ணமாக நாம் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகில், அடைய வேண்டுமே ஆகில், மற்ற காரியங்களையும் நாம் அடைய வேண்டியதா இருக்கிறது. In other words, to have Christ, we must have the sufferings of Christ also. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், நமக்கு கிறிஸ்து வேண்டுமே ஆகில், கிறிஸ்துவின் பாடுகளும் நமக்கு வேண்டுமாயிருக்கும். To have Christ, we should be ready to suffer for Christ also. கிறிஸ்துவை அடையும்படியாக நாம் பாடுகளை படுவதற்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். But it's only possible if Christ is our treasure. அப்பொழுது மாத்திரமே கிறிஸ்து நமக்கு. Having the sufferings of Christ, to have Christ is possible only if Christ is our treasure. கிறிஸ்துவை அடைய வேண்டுமே ஆகில், அந்த பாடுகளை நாம் அடைய வேண்டுமே ஆகில், கிறிஸ்துவே நமக்கு பொக்கிஷமாய் இருந்தால் மாத்திரமே அந்த காரியம் சாத்தியமாகும். If Christ is not our treasure, he is only doctor and director of employment exchange, and he has the marital list, all the matrimonial column in the newspaper. You have him at that level, then if you're going to have sufferings, you'll say, I'd rather choose someone else, I don't want him. நீங்கள் இயேசுவை ஒரு இயக்குனராக அல்லது ஒரு வைத்தியராக மாத்திரம், அல்லது செய்தித்தாளில் வருகிற அந்த மணமகன் மணமகளாக அப்படி மாத்திரமே நீங்கள் கண்டீர்களே ஆகில், இயேசு வேண்டாம், பாடும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடிவிடுவோம். Because suffering is difficult, isn't it? ஏனென்றால் பாடுகள் மிக கடினம் அல்லவா? So only if Jesus is at the level of treasure, we will be ready to have the sufferings also to get the treasure. ஆனால் இயேசுவை ஒரு பொக்கிஷமாக அந்த நிலவரத்தில் வைத்து அடைய வேண்டும் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்குமே ஆகில் மாத்திரமே அந்த பாடுகளை நாம் அடைய ஆயத்தமாயிருப்போம். When I was about 3 years old, my parents came to this faith. நான் 3 வயதாய் இருக்கும் பொழுதுதானே என்னுடைய பெற்றோர்கள் இந்த விசுவாச ஐக்கியத்திற்குள் வந்தார்கள். From my young age, since my parents came to this faith, all my relatives were very wealthy people, well-to-do people, all high eminent in society. They all abandoned us. நாங்கள் இப்படி கர்த்தருடைய அந்த ஐக்கியத்திற்குள் வந்த மாத்திரத்தில் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் நல்ல பதவியிலே மிக ஐஸ்வர்யவான்களாய் பணக்காரர்களாக பிரபலமானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் யாவரும் எங்களை விட்டு தூரம் போனார்கள். I think the last I've seen of both my grandparents was, I don't know, maybe 30 years ago when I was 10 years old. நான் நினைக்கிறேன் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களை 2 பேரையும் நான் ஒன்றாய் வைத்து பார்த்தது ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாயிருக்கும். அப்பொழுது எனக்கு 10 வயது மாத்திரமே ஆகும்.
After that, I have never seen them. அதற்கு பின்பு நான் அவர்களை பார்த்ததே கிடையாது. Not because I didn't want to see them, because they didn't want to see me. நான் ஏதோ அவர்களை பார்க்க கூடாது என்று அல்ல, அவர்கள் எங்களை பார்க்க விரும்பவில்லை. They didn't like Pentecost. அவர்களுக்கு பெந்தேகோஸ்தேயை பிடிக்கவில்லை. The last time I went to my native place was maybe 35 years ago, when I was 5 or 6 years old. After that, I have never gone there. கடைசியாக என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போன என்னுடைய ஞாபகத்தின்படி எனக்கு 5 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக போனதுதான் நான் கடைசியாய் என்னுடைய சொந்த ஊருக்கு போனது. அதற்கு பின்பாக நான் அங்க போனதே இல்லை. I very faintly remember it was on some mountain side, and that's all. I don't remember after that. எனக்கு அப்படி தோன்றி தெரிகிறது, ஒரு மலை பக்கத்தில் அந்த ஊர் இருப்பது போல் தெரிகிறது. Even 2 years ago, I went that side and I was asked if I want to go there. I said that's not necessary. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நான் அந்த ஊர் வழியாக போன பொழுது அவர்கள் என்னை கேட்டார்கள், அந்த ஊருக்கு நீ போகிறாய் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லவே இல்லை, போக வேண்டாம். But then if I leave Jesus, I can still have them. இயேசுவை நான் விட்டு விடுவேனே ஆகில் அவர்களை யாவரையும் எனக்கு சொந்தமாக்கி நான் கொள்ளலாம். But because Jesus was my treasure, I chose Jesus. இயேசுவே என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறபடியினாலே நான் இயேசுவை பொக்கிஷமா ஏற்றுக்கொண்டேன். When my mother passed away, என்னுடைய தாயார் மரித்த பொழுது, just after the funeral was over, my mother's elder sister called me up. அவர்களுடைய அடக்க ஆராதனை முடிந்த மாத்திரத்தில் என்னுடைய பெரிய அம்மா என்னை கூப்பிட்டார்கள். She never talked to me before that. அதற்கு முன்பாக என்னிடத்தில் அவர்கள் பேசினதே இல்லை. But now she called up and says, at least y'all use your sense and come back to us. Don't be, she didn't say those words, but it was equal to that. Don't be stupid like your parents. You come back to us. Anytime you want, you can come back. You have a home with us. என்னுடைய தாயார் மரித்த பின்பு என்னுடைய பெரியம்மா எனக்கு போன் செய்து, உன்னுடைய பெற்றோர்கள் தான் புத்தியினராக அப்படி போய்விட்டார்கள். நீங்கள் இப்பொழுதாகிலும் நீங்கள் யாவரும் வந்து எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களை போல் நீங்கள் புத்தியினமாக மதியினமாக வாழ வேண்டாம் என்று சொல்லி நேரடியாய் இல்லாமல் மறைமுகமாய் என்னிடத்தில் சொன்னார்கள். I said thank you for the invitation and hung up. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் அழைத்த அழைப்புக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு என்னுடைய தொலைபேசியை நான் வைத்து விட்டேன். I have not seen her ever since. அதற்கு பின்பு இந்நாள் வரைக்கும் நான் அவர்களை பார்த்ததே இல்லை. But I am not too sad about that. அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. Because I know Jesus is my treasure. இயேசுவே என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். What I have lost is not a loss compared to what I am going to gain. நான் என்ன பெற போகிறேன் என்கிற லாபத்தை நான் பார்க்கும் பொழுது நான் அடைந்ததான நஷ்டங்கள் எனக்கு நஷ்டமாய் அல்ல. What I have lost is not a sacrifice compared to what I am going to gain. It's only an investment. நான் அடைய போகிறதான அந்த லாபத்திற்காக என்னென்ன காரியங்களை நான் செலுத்துகிறேனோ அவைகள் யாவும் எனக்கு ஒரு நஷ்டமே அல்ல. St. Paul calls what he has lost as dung. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் இழந்ததை ஒரு குப்பையாக எண்ணுகிறேன். Every morning or maybe once in 2 days, we remove all the rubbish in our house and throw it out, isn't it? ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாகிலும் நம்முடைய வீட்டில் இருக்கிறதான குப்பைகளை கடற்றி எல்லாம் சேர்த்து நாம் வெளியே தூக்கி போடுவோம் அல்லவா? When we throw it out and come back, நாம் வெளியே தூக்கி போட்டுவிட்டு திரும்ப வரும் பொழுது, so what a loss. என்ன நஷ்டமாகி விட்டது இந்த குப்பையெல்லாம். Not going to see it again at all. இந்த குப்பையை நான் திரும்ப பார்க்க போகிறதே இல்லையே. Do we ever think like that? அப்படி நாம் ஒரு காலம் நினைக்கிறோமா என்ன? We won't want to keep it in the house. Throw it out quickly. It's stinking. அதை நாம் வீட்டில் வைத்துக் கொள்ள விருப்பமே இல்லை. ஏனென்றால் குப்பை நாற்றம் எடுக்கிறபடினாலே அதை தூக்கி எறியத்தான் விரும்புகிறோம். So St. Paul says, to win Christ, all that I've given up, I put in that category. I don't say I have sacrifices. I say throw it away. ஆகையினால் தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை லாபமாய் அடையும்படிக்கு நான் விட்டவைகள் யாவற்றையும் நஷ்டமாய் குப்பையாகவும் எண்ணுகிறேன். அதை நான் அதற்காக ஏதோ ஒரு பலியை என்னை போல் செலுத்தினது போல் நான் நினைக்கவில்லை. ஒரு தியாகம் என்று நினைக்கவில்லை. I am ready to give up anything to have Jesus. இயேசுவை அடையும்படிக்கு நான் எதை விட வேண்டுமானாலும் விட ஆயத்தமாய் இருக்கிறேன். You know, we are supposed to have that
that throbbing, panting, sighing love for Jesus. நாம் இயேசுவோடு கூட இயேசுக்கு மிகவும் நமக்குள்ளே தவிக்கிறதான புலம்புகிறதான அலறுகிற அந்த அன்பு அவசியமாயிருக்கிறது. The psalmist says, like a deer pants after the water, my soul pants after thee. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே நோக்கி கதறுகிறது. So these are not ordinary experiences. இதோ ஆகையினால் இவைகள் யாவும் ஒரு சாதாரண அனுபவங்கள் அல்ல. Pastor T.U. Thomas, when he was preaching about heaven, he said, Pastor T.U. Thomas அவர்கள் பரலோகத்தை குறித்து பிரசங்கித்த பொழுது இப்படி சொன்னார்கள். he asked the public a question. What do you think will be the first word you will say to Jesus when you see him? அவர்கள் முழு கூட்டத்தையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்கள் இயேசுவை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன என்று கேட்டார்கள். What do you think you will say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Hi Jesus, or praise the Lord Jesus. What are you going to say? ஸ்தோத்திரம் இயேசுவே, ஹலோ இயேசுவே என்று சொல்வீர்களா? He said, when you see Jesus, you won't speak for 1,000 years. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இயேசுவை பார்க்கிற மாத்திரத்தில் 1000 வருடம் ஒன்றுமே நீங்கள் பேசாமல் அப்படியே நின்று விடுவீர்கள். When you enter into eternity and you open your eyes and see Jesus, you'll be like that for 1,000 years. நீங்கள் நித்தியத்திற்குள் பிரவேசித்து இயேசுவை கண்ட மாத்திரத்தில் உங்களுடைய கண்கள் திறந்த மாத்திரத்தில் 1000 வருடம் திகைத்து போய் அப்படியே நின்று கொண்டிருப்பீர்கள். கண்கள் திறந்தல, வாயும் திறந்து. வாயும் திறந்து நின்று கொண்டிருப்பீர்கள். So you'll be awestruck. You won't have words to describe that beauty, that greatness, that joy, that ecstasy that you feel there in heaven. அந்த பரலோகத்திலே நீங்கள் காண்கிறதான அழகையும் அந்த மகிமையையும் அந்த சந்தோஷத்தையும் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தையும் காணும் பொழுது ஆச்சரியமாய் அப்படியே நின்று விடுவீர்கள். Now when I speak about heaven and hell, I used to give these descriptions. பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து நான் பேசும் பொழுதெல்லாம் இந்த உதாரணங்களை விவரங்களை சொல்லுவேன். God has put in us the capacity to be surprised, the capacity to wonder, which animals don't have. தேவன் நம்மை உண்டாக்கின பொழுது, சிருஷ்டித்த பொழுது மிருகங்களுக்கு இல்லாத ஒரு சுவாபத்தை, அது என்னவென்றால் ஆச்சரியப்பட்டு அப்படியே திகைத்து போய் பார்க்கிறதான அந்த அனுபவம், மிருகங்களுக்கு இல்லாத அனுபவத்தை தேவன் நமக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். Supposing I show you a beautiful scenery, a photograph of a beautiful scenery. நான் மிக மிக அழகான ஒரு படத்தை உங்களுக்கு அப்படியே காட்டுவேனே ஆகில், you will say, wow, so beautiful, you will say, isn't it? நீங்கள் உடனடியாக சொல்வீர்கள், அதை பார்த்த மாத்திரத்தில் என்ன அழகாக இருக்கிறது. You take that same beautiful scenery and that picture, photograph, and show it to a cow. நீங்கள் அதே படத்தை, அழகான படத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மாட்டிற்கு காட்டுவீர்களே ஆகில், it will open its mouth and eat the photograph, that's all. இந்த மாடுகள் என்ன செய்யும்? வாயை திறந்து அந்த போட்டோவை கடித்து முழுங்க ஆரம்பிக்கும். Why is it that God has kept these capacities in us that animals don't have? மிருகங்களுக்கு இல்லாத இப்படிப்பட்ட திறனை தேவன் ஏன் நமக்குள் உண்டாக்கி இருக்கிறார்? Because only then we can enjoy God and heaven. அப்பொழுது மாத்திரமே நாம் பரலோகத்திலே தேவனை நன்றாய் அனுபவிக்க முடியும். When I was before I was saved, I used to read a lot of novels. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக கதை புத்தகங்களை வாசிப்பது எனக்கு வழக்கமாக இருந்தது. So in the novel, there'll be some criminal who keeps committing some crime and you won't know who it is. The writer will keep you guessing as to who the criminal is till the end. நீங்கள் இந்த பெரிய தொடர் கதை புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு பொல்லாத மனுஷன் இருப்பான். அவன் அநேகரை கொன்று கொண்டு போய்கொண்டே இருப்பான். அவன் யார் என்று நீங்கள் படிக்க 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 இன்னும் உங்களால் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. So one day one boy gave me a book.
ஒருமுறை ஒரு பையன் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். He said it's a big suspense thriller. You won't know who the criminal is till the end. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். இதிலே வாசிக்க அந்த ரகசிய பொல்லாத ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் என்று கொடுத்து விட்டான். Read the book, he said. வாசியுங்கள் என்று சொல்லி கொடுத்தான். And when he's giving me the book, he said, shall I tell you who the criminal is? அவன் கொடுக்கும் பொழுதே சொன்னான், அந்த பொல்லாத தவறு செய்கிறவன் யார் என்று நான் சொல்லட்டுமா என்று சொன்னான். Stupid fellow, don't tell me, then what's the use of reading the book? Don't tell me. முட்டாளே, இப்பொழுது நீ எனக்கு சொல்லாதே, நான் புத்தகத்தை படிப்பதில் என்ன பிரயோஜனம்? ஆகினால் படித்துவிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன். After you tell, what's the use of reading the book then? நீ கொடுத்துவிட்டு நீ சொல்லிவிட்டால் நான் படிக்கிறதுனால் புத்தகத்தில் படிக்கிறதுனால் என்ன பிரயோஜனம்? So the thrill of reading the book is in not knowing who the criminal is till the end. கடைசி வரைக்கும் அந்த பொல்லாத மனுஷன் யார் என்று தெரியாமலேயே படிக்கத்தான் ஒரு ஆசையும் ஒரு வேகமும் காணப்படும். So this surprise wonder aspect is God has not showing us heaven, is hiding it. So when we go there, it will give us a big thrill. இந்த ஆச்சரியமான இப்படிப்பட்டதான அனுபவம் என்னவென்றால், பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் அறியாமல் இப்பொழுதும் பின்பு நாம் அங்க போகும் பொழுது மாத்திரமே அதை குறித்து நாம் அனுபவிக்கிறதுமா இருக்கிறது. So suppose we go to heaven. உதாரணமாக ஒருவேளை நாம் பரலோகத்திற்கு போய் விடுமே ஆகில், and God says, you know this is your place, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலம் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, there's not one human being who will say this I thought something else. ஒரு மனிதன் கூட பரலோகத்திற்கு வந்துவிட்டு இப்படி சொல்ல மாட்டான், இந்த இடத்தையா கொடுத்தீர்கள், நான் வேறல்லவா எதிர்பார்த்தேன் என்று சொல்லவே மாட்டான். That's disappointment. Not even one person will be disappointed in heaven. பரலோகத்திலே ஒரு மனிதன் கூட அதிருப்தியே அடைய மாட்டான். On the other hand, God is telling us, wait, don't be in a hurry, I'll hide it from you, I won't show it to you now, I'll give you a surprise, you come there, and when you go there, what we will say is not wow, not that. That's all worldly surprise. What the Bible says, we can't even imagine what God has kept for us. நாம் பரலோகத்திற்கு போன பின்பு ஏதோ இப்படி மனுஷர்கள் ஆச்சரியமாய் என்று அப்படி பார்க்கிறார்களே, அப்படி அல்ல. பரலோகத்திற்கு போன மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சிந்தனைக்கு கூட எண்ணங்களுக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கிறதான அவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். I hath not seen nor you heard, neither hath entered into the heart of man. That means human beings have not even imagined till now. You cannot even make an imaginative drawing of heaven because it's beyond our imagination. கண்களுக்கு பார்த்ததும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, மனிதனுடைய இதயத்தில் இந்த காரியங்கள் தோன்றவும் இல்லை. கர்த்தர் உண்டாக்கின அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனாலே எண்ணி கூட பார்க்க முடியாத அவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. So beautiful is heaven. பரலோகமானது அவ்வளவு அழகு நிறைந்ததாய் இருக்கிறது. So beautiful will be the face of Jesus. இயேசுவின் முகமானது அவ்வளவு அழகு நிறைந்ததாய் இருக்கிறது. You know, when I used to hear testimonies when I was young of people who used to say, you know, I heard Jesus speaking to me like this. He spoke to me for half an hour and so on. நான் வாலிப நாட்களில் பெரிய விசுவாசிகள் எழுந்து இப்படி சாட்சி சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். இயேசுவின் சத்தத்தை நான் இப்படி கேட்டேன், அரை மணி நேரம் அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் எல்லாம் என்று சொல்லுவார்கள். One sister testified like this, Jesus walked with me for 3 kilometers and he told me 8 things. ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள், என்னுடைய இயேசு என்னுடையோடு கூட கரத்தை பிடித்து 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தார், அந்த நேரத்தில் அவர் 8 காரியங்களை எனக்கு சொல்லி தந்தார். Another sister said Jesus came to my hostel room. மற்றொரு சகோதரி சொன்னார்கள், இயேசு என்னுடைய விடுதிக்கு வந்தார்கள். I said, Jesus, this is not fair. This is partiality, isn't it? அப்பொழுது இயேசுவை பார்த்து நான் சொன்னேன், இயேசுவே நீர் செய்கிறது சரியல்ல, நீர் ஒருவருக்கு ஒரு பக்கத்திலும் மறுவருக்கு மற்ற பக்கத்திலும் அல்லவா செய்கிறீர். I have never heard your voice directly, I have never seen your face at all, but you are walking 3 kilometers one sister and going to another sister's hostel's room. All this is partiality. I am not agreeing to this. இயேசுவே நீர் நான் உண்மை ஒரு காலம் பார்த்ததில்லை, உம்முடைய நீர் என்னோடு கூட ஒரு முறை கூட பேசினதில்லை,
நீர் என்னோடு கூட நடந்ததில்லை, இங்கே பாருங்கள் இந்த சகோதரியோடு கூட 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீங்கள் கூடயே நடந்திருக்கிறீர்கள், அந்த சகோதரியின் தங்கும் விடுதிக்கு போய் பார்த்திருக்கிறீர்கள், நீர் இப்படி செய்வதெல்லாம் நன்றாகவே தோன்றவில்லை. Then Jesus told me one word. அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, Blessed is he that hath not seen and yet has believed. என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். பாக்கியவான், அதிக பாக்கியவான். அதிக பாக்கியவான். Then I told Jesus, okay, then don't show yourself to me. I don't want to see you. அப்பொழுது இயேசு எடுத்து சொல்லிவிட்டேன், சரி இயேசுவே, நீர் என்னை தயவு செய்து காட்ட வேண்டாம். I want to have the better blessedness. இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை நான் அடைய விரும்புகிறேன். So I'll wait, Lord, till I see you there. Please don't show yourself to me here. ஆண்டவரே, நான் உம்மை அங்கே காணும் மட்டும் நான் பொறுத்திருக்கிறேன், தயவு செய்து நீர் எனக்கு இப்பொழுது உம்மை காட்ட வேண்டாம். But I know something, when I get to heaven and I see Jesus, நான் பரலோகத்திற்கு போய் என்னுடைய இயேசுவை காணும் பட்சத்தில் Jesus won't want feedback from me and ask, how do I look? இயேசு என்னை பார்த்து நான் எப்படி தோன்றுகிறேன் உனக்கு என்று அவர் என்னை பார்த்து கேட்க போகிறதில்லை. And I'm not going to say, yeah, they told me you look very beautiful and I think you are beautiful. ஆண்டவரே, நீர் மிக அழகுள்ளவர் என்று சொன்னார்கள், இப்பொழுது உம்மை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் அழகுள்ளவராய்த்தான் இருக்கிறீர். There's no appreciation there in heaven. There's no feedback. When God sees my face itself, he'll smile. அங்கே போய் ஏதோ ஒரு போற்றுதலோ, எனக்கு நான் என்ன சொல்ல பிரதிபலன் பதிலை சொல்ல போகிறேன் என்று அவர் எதிர்பார்க்க போகிறதில்லை. My emotions will reach its peak when I see the face of Jesus. நான் இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய எழுச்சிகள் யாவும் உச்சகட்டத்தை அடைந்து விடும். The summit of surprise, the summit of wonder, the summit of joy, the summit of love, the summit of excitement will all come together when I see the face of Jesus. நான் இயேசுவின் முகத்தை காணும் பொழுது என்னுடைய எழுச்சிகளின் அந்த உச்சகட்டம், என்னுடைய அன்பின் அந்த உச்சகட்டம், என்னுடைய சந்தோஷத்தின் அந்த உச்சகட்டம், என்னுடைய எதிர்பார்ப்புகளின் அந்த உச்சகட்டம் அப்படியே அவரை நோக்கி கொண்டிருக்கும். There's nothing comparable to that. அதற்கொப்பாக ஒரு காரியமும் இல்லை. He is the best treasure we can have. All the sufferings in this world is worth it. அவர்தான் இருக்கிறதிலே மிக 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 நல்ல தேர்ந்த ஒரு பொக்கிஷம். இக்காலத்து பாடுகள் ஒன்றும் அதற்கு நிகரல்ல. Look at the contradiction of suffering. நீங்கள் அந்த பாடுகளின் அந்த மாறுதலான கண்ணோட்டத்தை பாருங்கள். உடன்பாட்டை பாருங்கள். முரண்பாட்டை பாருங்கள். If we suffer in hell, we are qualified for that. We are worthy. நாம் நரகத்திற்கு போய் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் தான், ஆகையினால் தான் அப்படி செய்யப்படுகிறோம். But he doesn't give us what we are worthy of. ஆனால் அவரோ நாம் தகுதி என்னவோ அதற்கு அவர் தருகிறதில்லை. He is giving us, allowing only limited sufferings in this world. இந்த உலகத்திலே ஒரு கொஞ்ச பாடுகளையே அவர் அனுமதிக்கிறார். In that suffering he is covering with so much grace so that we don't feel the pinch of that suffering. அந்த கொஞ்ச பாடுகளின் மத்தியிலே நமக்கு அதிக கிருபைகளை தந்து அந்த பாடுகளின் வேதனையை நாம் அனுபவிக்காதவர்களுக்கு அவரே செய்கிறார். And for that suffering in heaven, he says, I'm going to change all your suffering into glory. அந்த பாடுகளுக்காகவே அந்த பாடுகளை அவர் சொல்கிறார், இவைகள் யாவற்றையும் நான் உனக்கு பரலோகத்திலே மகிமையாய் திரும்ப தருவேன். After all that we are asking, why all the suffering? இவ்வளவு நடந்த பின்பும் நாம் தேவனே ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கேட்கிறோம். If Jesus is our treasure, we'll be ready to suffer for him. இயேசுவே நமக்கு பொக்கிஷமாய் இருப்பாரே ஆகில் அவருக்காக பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாய் இருப்போம். We'll be ready not to just get the treasure, we'll be ready to get the whole field to have the treasure. ஆகையால் இயேசுவை மாத்திரம் பொக்கிஷமாக அல்ல, இயேசுவை பொக்கிஷமாக அடையும்படிக்கு முழு நிலத்தையும் வாங்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். When I was unsaved, I remember reading a comic story. நான் ரட்சிக்கப்படாத பொழுது ஒரு கேலிக்கையான கதையை நான் வாசித்த ஞாபகம் எனக்கு உண்டு. There was a man called Tarzan. டார்சன் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். So he got a treasure map where he in a particular place in the world there was the father of diamonds. அவனுக்கு ஒரு பொக்கிஷத்தின் வரைபடம் கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வைரக்கற்கள் வைக்கப்பட்டிருந்தது. The father of diamonds was there. அங்கே வைரக்கற்களின் தகப்பன் பிதா இருக்கிறது. So
realizing that it's going to be a huge, the biggest diamond in the world, he ran after it. அவன் நினைத்தது என்னவென்றால் பெரிய ஒரு வைரக்கல்லை அவன் பெறப்போகிறபடினாலே அதை நோக்கி தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். He crossed rivers and mountains, faced animals and tribal people and arrows and enemies, and went finally crossed land and sea, country after country. After many days he reached the site. அவன் அநேக ஆறுகளை, மலைகளை, காடுகளை, மலை ஜாதி மக்களை, அநேக ஈட்டிகளை, அநேக காரியங்களினூடாய் சென்று சென்று கடந்து கடைசியாக அநேக நாட்களுக்கு பின்பு அந்த பெரிய வைரக்கல்லின் இடத்திற்கு வருகிறான். There was a cave there. அங்கே ஒரு குகை இருக்கிறது. He lit a torch and went inside. அதற்குள்ளே அவன் ஒரு டார்ச் லைட்டை அடித்து அப்படி உள்ளே போகிறான். He looked at the map. அவன் வரைபடத்தை பார்த்து அப்படி போகிறான். Went deep into the cave. அந்த குகைக்குள்ளே மிக ஆழமாய் போய்விட்டான். Suddenly in that orange color he saw a box there. அங்கே திடீரென்று ஒரு ஆரஞ்சு கலர் நிறைந்ததான ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. In the orange color of the flames, in the light of those orange flames, he saw a box there. அந்த இடத்திலே ஒரு பெட்டியை பார்க்கிறான். அது ஏனென்று அதிலே இந்த வெளிச்சத்தின் அந்த பிரதிபலிப்பாகிய அந்த ஆரஞ்சு கலர் லைட் வெளிச்சம் அடித்தது. அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தில் அந்த பெட்டியை கண்டான். So he went there and grabbed the box. உடனடியாக ஓடி போய் அந்த பெட்டியை அப்படியே எடுத்துக்கொண்டான். The father of diamonds was inside. அதற்குள்ளே வைரக்கற்களின் அந்த தகப்பனாகிய பெரிய வைரக்கல் இருக்கிறது. He opened it. இப்பொழுது பெட்டியை திறந்தான். It was a huge lump of coal. அதை திறந்து பார்த்த பொழுது பெரிய ஒரு கரிக்கட்டி தான் அதில் இருந்தது. Because coal only turns into diamond, isn't it? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, முதலாவது இருக்கிற அந்த நிலக்கரி தான் பின்பு வைரக்கல்லாய் மாறுகிறது. So that is father of diamonds. அதுதான் வைரக்கற்களின் தகப்பன். So what a fool he was that he could have got in his house itself. என்ன புத்தியீனன் பாருங்கள், அது இந்த நிலக்கரி அவன் வீட்டிலேயே பெற்றிருக்கலாமே. He crossed land and sea to get that. அநேக நிலங்களையும் ஆறுகளையும் கடல்களையும் கடந்து சென்றான். Anything you go after other than Jesus, thinking that that is treasure, this is the deception that you will encounter in the end of your life. இயேசுவை அல்லாது வேறு ஒரு காரியத்தை நீங்கள் பொக்கிஷம் என்று நீங்கள் அப்படியே அதற்கு பின்பாய் போய் கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் ஆகில் இந்த கதையில் கேட்ட வண்ணமாக அந்த கடைசியில் நீங்கள் பெறப்போகிற காரியம் வஞ்சிக்கப்படுகிற காரியம்தான். In the beginning it will be adventurous and exciting, but the end will be totally disappointing and frustrating. தொடக்கத்தில் அதை தேடி போகும் பொழுது மிக உற்சாகமாக மிக ஆரவாரமாய் தோன்றும், கடைசியில் அது வஞ்சகமாய் முடியும். But in Jesus is the exact opposite. ஆனால் இயேசுவை அடைவது முரண்பாடாய் இருக்கிறது. In the beginning, on the way, it will be sufferings and pain and anguish, but when you have him, all your tears will be wiped away the next second. துவக்கத்தில் நீங்கள் இயேசுவை அடைய முயற்சிக்கும் பொழுது துவக்கத்திலே கஷ்டமாகவும் மிக கடினமாகவும் பாடுகளாகவும் இருக்கும். ஆனால் இவர்கள் யாவையும் கடந்து கண்ணீர் யாவையும் நீங்கள் கடந்து வந்து கடைசியில் இயேசுவை அடையும் பொழுது அது ஒன்றும் இதற்கு நிகர் அல்ல. Jesus described it like this. இயேசு இப்படி அவர் விவரித்து சொன்னார். When a woman is in travail, ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனை படும் பொழுது, it's terrible, indescribable pain. அவள் படுகிறதான் அந்த கர்ப்ப வேதனையானது வாயினால் வர்ணிக்க முடியாத அவ்வளவு பயங்கரமான வேதனை. But after the child is born, ஆனால் அந்த பிள்ளை பெற்ற பொழுது she doesn't talk about the pain at all. அவள் ஒரு க்ஷண பொழுது கூட அந்த வேதனை குறித்து அவள் பேசுகிறதே இல்லை. For the joy of seeing her baby has devoured the pain that was before. அவள் தன்னுடைய குழந்தையை பார்த்த அந்த சந்தோஷமானது அவள் கஷ்டப்பட்ட சகல பாடுகளையும் விழுங்கி போடுகிறது. So it's worth your suffering, it's worth your failure, it's worth the embarrassment, it's worth the shame and reproach. Let Jesus be your treasure. ஆகையினாலே இந்த பாடுகள் நாம் அடைவது நமக்கு தகுதியே. இந்த நிந்தைகளும் இந்த அவமானங்களும் இந்த கஷ்டங்கள் யாவும் நாம் அடைவது தகுதியே. ஏனென்றால் கடைசி நாம் இயேசுவை அடைய போகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அறிவுக்காக இந்த பாடுகள் என்பது அந்த டாபிக், ரைட்? டுடேஸ் டாபிக்.
இந்த பாடுகள் என்கிற பகுதியில் இயேசுவை பெற்றுக்கொள்கிறதுக்கு ரெண்டு காரியங்கள் உங்களோடு கூட அறிவாக நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். For your knowledge, I would like to share with you two things that you should have in suffering to have Jesus. அநேகமா பழைய பிள்ளைங்களுக்கு நான் சொன்னது தெரியும் நினைக்கிறேன். Those who are already here, the old ones will know it already. பாடுகள் என்றால் என்ன? What is suffering? பாடுன்னா பாடு. Suffering is suffering. இயேசுவை அடைகிறதுக்கு இருக்கிற பாடுகளுக்கும் உலகத்துல கைவண்டி இழுக்கிறவன் தள்ளு வண்டி இழுக்கிறவன் ரிச்சாக்காரன் படுற பாடுக்கு வித்தியாசம். There's a difference between suffering for Christ and suffering by pulling a bullock cart or pulling a rickshaw and so on. சரீரத்தில் அவர்கள் பாடுகிறதான பாடுகள் தான் பரலோக ராஜ்யத்தில் இயேசு நிமித்தம் படுகிறதான பாடுகளாக இருந்து அதிக பாக்கியத்தை நமக்கு தரும் என்றால் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தில் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மை விட கைவண்டிக்காரரும் ரிச்சாக்காரனும் கொத்தவால் சாவடியில் அல்லது கோயம்பேட்டில் மூட தூக்கிறவன் முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்பார்கள் பரலோகத்தில். So if pulling carts and physical labor is going to qualify us for heaven, we need not waste time sitting here conducting meetings, because all those people who are taking loads in their backs and those who are doing menial work, they will be standing in the first row in heaven because they are suffering more than us. பாடுகள் என்றால் என்ன? What is suffering? நான் விளக்கமாக சொல்லாவிட்டாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். Though I do not give a detailed explanation, I will summarize the meaning of suffering. வெறும் சரீரத்தில் இருப்பது பாடுகள் அல்ல. Just physical suffering is not suffering. இந்த உடம்பில் படுகிறது மாத்திரம் பாடு அல்ல. Suffering in the body alone is not suffering. நம் எல்லாருக்குள்ளும் நம்முடைய சுய சித்தம் என்று இருக்கிற சுயாதீன சித்தம். In all of us there is something called free will or own will. இந்த சுயாதீன சித்தத்தை தேவ சித்தத்துக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சித்தத்தின்படியே தேவ சித்தத்துக்கென்று மாத்திரம் இந்த உடலில் நாம் செலுகிற பிரயாசங்கள், அது அதிகமான வேலையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் அமைதலாக உட்கார்ந்து இருக்கிறதாக இருக்கலாம், அதுதான் பாடுகள். What is suffering? We have our own will. When we allow that will to submit it to do God's will, in that there is a suffering. It might be a suffering of physical suffering or a lot of labor and pain, or it might be a suffering of just sitting simply quietly and doing nothing, but that is suffering. இது ரொம்ப கஷ்டமானது. That's difficult. 100 மூட்டையை நீங்க வேணா தூக்கி போட்டுருவீங்க அரிசியை, ஆனா உங்களுடைய சுய சித்தத்தை உடைச்சி அமைதல ஒரு 5 நிமிஷம் உட்கார்னா உட்கார முடியாது. I can make you carry 100 sacks of rice successfully and make you suffer, but to break your self-will and make you sit quietly is difficult. அந்த நேரத்துல என்ன சுயம் பயங்கரமா இருக்கு தெரியுமா? You know how that self-will explode at that time? நாங்க அடையார்ல ட்ரைனிங்ல இருந்தபோது, When I was in training in Adayar, முழு தமிழ்நாட்டுக்கு சீஃப் இன்ஜினியரா இருக்கிறவர் ஊழியத்துக்கு வந்தார். one of the chief engineers of whole Tamil Nadu joined the ministry. PWD ல He was the engineer of PWD. ரிட்டையர்ட் ஆகி ஊழியத்துக்கு வந்திருந்தார். He got retired and he came to the ministry. அப்போ அந்த காலத்துல சி தான் டாப் போஸ்ட் நினைக்கிறேன் நான். I think those days the CE was the top post. அப்போ காலையில பிரைசிங் முடிச்சிட்டு முழு அடையாரையும் நல்லா கூட்டுவார் அவர். Once the praising was over in Adayar, he would broom the whole campus. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. All would be amazed. இவர் எவ்வளவு பெரிய போஸ்ட், What a senior official he was. இவ்வளவு வேலை செய்யறாரு, But he's doing such ordinary menial work. நான் பாடுபடுறாரு அப்படி சொல்லுவாங்க. What labor. ஒரு நாள் நான் அவருக்கு ஐசியா இருந்தேன். One day, because I was senior to him, I was in charge of him in his work. அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். So he was sweeping. நான் கைதட்டி, பிரதர் அங்க கூட்டினது போதும், நிறுத்திட்டு இங்க கூட்டுங்க. So I clapped my hands and said, brother, stop sweeping there, leave it there and start sweeping there. அவர் சிம்பிளா சொன்னார், பிரதர் உங்க வேலையை பார்த்துக்கோங்க. He said very simply, brother, எனக்கு you look after your work. எனக்கு எதை கூட்டணும்னு தெரியும் எனக்கு. I know what to do. இப்ப புரியுதா?
Now you understand? முழு காம்பவுண்ட் கூட்டுறது ஈஸி, அது சுயாதீனமா எவ்வளவு இஷ்டனாலும் செய்யலாம். அந்த சுயாதீனத்தை உடைச்சி மேல இருக்கிற நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். Sweeping the whole compound is easy, but then to put an end to one's free will and divert it to make you obey who are above you, that's difficult. இப்ப பாட்டு பாடிட்டே இருக்கிறா. Now she's singing. மைக் எடுத்து பக்கத்துல இருக்கு. I say take that mic and put it next to the next person. மைக் வச்ச பிற்பாடும் ஜனத்துக்கு முன்னால பாட்டு பாடிட்டே இருக்கிற மாதிரி ஞாபகம். After keeping the mic also, it will, the imagination will be like you're still singing in the mic. செல்ஃப், இந்த சுயம் உடைக்கப்பட்டு அதுல உடம்புல ஒரு பாடு போறீங்க பாத்தீங்களா, அதுதான் பாடு. So when the self is broken, there is a pain that comes out of that, isn't it? That's suffering. இன்னைக்கு ஊழியத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு தேவ சித்தத்துக்குன்னு இந்த வீட்டுல வந்து தங்கி இருக்கிறோம். இந்த வீட்டுல இருந்து தங்கி இருந்தது, நான் கார்ல போனாலும் ஏசி ரூம்ல இருந்தானே அல்லது கத்தர் ஒரு 10 ஃபேனை கொடுத்திருந்தாலும் சரி, இதுல உட்கார்றதுதான் பாடு. இதை விட்டுட்டு நான் உலகத்துல போயிட்டு என் சுயாதீன சித்தத்துல கோடி கோடி மடங்கு நான் எத்தனையோ காரியங்களை நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது கஷ்டம் சொல்ல மாட்டாராண்டது. So in the will of God in the ministry, our suffering is to give up all our freedom. There might be a lot of convenience, but sitting here in obedience to our leadership, that's our suffering. Leaving this and doing a lot of other 100 things is not reckoned as suffering in God's sight. உலகத்துல இருந்து 1000 நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தினாலும் அது பாடுன்னு God எடுக்க மாட்டார். I might sweat in my forehead all over the place for other things. God will not count that. பிரியமானவர்களே, இந்த பாடு ரொம்ப கஷ்டமானது. பிரியமானவர்களே, Beloved, this suffering is very difficult. உங்களுடைய சுயம் உடைக்கப்படுறது, Yourself being broken. அதுல பாடுபடுறது சரியதில்ல. There you have to labor. Number 2, Secondly, இந்த பாட நீ எப்படி தெரியுமா சகிக்கணும்? how should you bear this suffering? சரின்னு சொல்லிட்டு சும்மா சந்தோஷமா நம்ம சகிக்க விடாது நம்முடைய மனசு. This mind will not allow us to say, okay, I will suffer. பல்ல கடிச்சிட்டு செய்வோம். We will grit our teeth and suffer. கிளாஸ் ரூம்ல In the classroom, பையங்களை பார்த்து டீச்சர் சொல்லுவார், looking at the students, the teacher will say, எலும்பு பெஞ்ச் மேல நில். stand up on the bench. அவன் நிக்க மாட்டான். He won't stand up. கம்ப கொண்டு வந்து நல்ல 2 அடி பின்னால கொடுத்து எலும்புடா மேல நில்லு. The teacher will come and give him a blow with a stick in his back. Get up immediately. அவன் பெஞ்ச் மேல நின்னால் அவனுடைய இருதயத்துல பெஞ்சில தான் உட்கார்ந்துட்டு தான் இருப்பான். In literally he may be standing on the bench, but in his heart the rebellion will say you're still sitting down. நீ எத்தனை முன்னால அடினால எந்திரிச்சு நிப்பானே வழி உள்ளத்துக்குள்ள பெஞ்சில தான் உட்கார்ந்து இருப்பான். Because you beat me to avoid the pain, I'm standing, but in my heart I'm still sitting down. அடுத்து சந்தோஷத்தோட செய்வான். Which means I've not done it willingly. அடியும் உதையினால தான் செய்வான். Because of blows he's doing it. அதனால பாடுபடுறத தேவனுக்கு ஒரு பயந்துகிட்டு கஷ்டப்பட்டு இது வந்துருமா அது வந்துருமா அல்லது பல்ல கடிச்சிட்டு இது பாடுபடுறது இல்ல பிரியமானவர்களே. So big fearing, God has told me I have to do what to do, biting your teeth and obeying, that's not freedom. அது சந்தோஷத்தோட மகிழ்ந்து அதை செய்யணும். We have to enjoy it and willingly do it. நேத்து நைட்டு கூட நான் இந்த பாயிண்ட்க்காக நான் ரொம்ப ஜெபிச்சேன். நான் Last night also was praying for this. ஆண்டவரே நீ நடத்துற பாதைகள்ல நான் சந்தோஷமா அதுல டிலைட் ஆனாங்க. I want to delight in the path through which you take me, Lord. அதுல ஒரு குஷியா நான் செய்யணும் ஆண்டவரே. I want to be happy in doing it. ஆண்டவரே அத சும்மா கடமைக்கு நான் செய்ய கூடாது. I shouldn't do it just for duty's sake. அத நான் விரும்பி நான் செய்யணும். I should delight in it and do it. இப்படி நீங்க அத விரும்பும்போது, when you delight in it and do it, அதில் பிரியமா இருந்ததை செய்யும்போது, when I love doing it, பாடுகளாக இருக்காது. suffering will never be suffering. பாடுகள் யாருக்காவது வேண்டாம்னு சொல்றீங்களா? Anyone says I don't want suffering, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரப்போறேன். I'll give you a formula. யாருக்காவது பாடு வேண்டாம்னு சொல்றாங்க? Anyone says I don't want to suffer, இவ்வளவு நேரம் விடிய ராமாயணம் கேட்டு கடைசி நேரத்துல கதை மாறி போற மாதிரி. after giving you all the sermon, will you lift up your hands for this point? யாருக்காவது பாடு வேண்டாமா? Anyone doesn't want suffering? உண்மையா? கொஞ்சம் பிள்ளைங்க தூக்குறாங்க, அணக்கப்புத்தூர் பிள்ளைங்களா? பாடு நான் சொல்றேன், உங்களுக்கு பாடு வேண்டாம், பாடு வந்து வேண்டாம் சொன்ன ஒரு வழி இருக்கு. There is a way to avoid suffering. அர்த்தம் பாடுன்னு சொன்னா நீங்க பெயினுக்கு தானே பயப்படுறீங்க, கஷ்டமா
ஃபீல் பண்றீங்க? ஏதோ இழந்துருவோம் தானே பயப்படுறீங்க? பாடு உங்களுக்கு வேண்டாம். சிம்பிள் ஃபார்முலா, மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாடு கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருங்க. பாடு கிடைக்கவே கிடைக்காது. From the morning, to avoid suffering, what you should do is the moment you get up in the morning till the evening, long for suffering, you will not get suffering. ஏன்னா விரும்பி தேடுவீங்க, பாடு கிடைக்காது. ஏன்னா கிடைச்ச பாடும் பாடா தெரியாது. The reason is when the suffering comes, it won't be suffering for you. ஏன்னா நீ விரும்புறதே அதானே. Because that's what you want, isn't it? அது கிடைச்ச இன்னும் சந்தோஷம் தானே வரும். And you'll be very happy. பாடாவே இருக்காது. It won't be suffering anymore. பாடுகள் கூட ஸ்வீட் பாடுகளாக இருக்கும். There'll be sweet sufferings. எங்க ஸ்வீட் பாடுகள் இருக்கா? Anyway, is there anything called sweet suffering? ஆனந்த பவன்ல, குப்தா பவன்ல, You go to Ananda Bhavan or Gupta Bhavan, you'll get sweet suffering. பாடுகள், Suffering sweets. ஆகவே இப்படி ஒரு ஸ்வீட் பாடுகள் இருக்கு. But there is a sweet suffering. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? Shall we surrender today? ஆண்டவரே, அந்த பாடுகளை விரும்ப எங்களுக்கு பலன் தாரும். Lord, give me that grace to desire, to want to suffer. எப்படியாவது என் சித்தம் உடைக்கப்பட வேண்டும். என் சித்தம் உடைக்கப்பட Lord, வேண்டும். somehow my will should be broken. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். Somehow your will should be established. அதுக்கென்று ஒரு டிலைட் இருக்கலாம்டா. அந்த டிலைட் எனக்கு தார ஆண்டவரே. Lord, if there's a desire and a delight for that, I want to delight in that. மார்னிங் டு நைட் நான் விரும்புறேன் ஆண்டவரே. From morning to night, I want to desire that. அது எனக்கு ஜெபமா எனக்கு தார. Lord, help me to pray for that. அது வாஞ்சையா எனக்கு தார. Give it to me as a desire. அதை என் இருதயம் ஹண்ட் பண்ணி வேட்டையாடட்டும் ஆண்டவரே. Lord, let my heart hunt after it. ஆண்டவரே, எனக்கு அந்த பலத்தை தார Lord, ஆண்டவரே. give me that strength. இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. The sufferings of this present time cannot be compared with the glory that is hereafter. நீ உன் சித்தத்தில் பாடுபடும்போது நீ மாத்திரம் இருப்பாய். நீ தேவ சித்தத்தில் பாடுபடும்போது தேவன் உன்னையே விலக்கி வைத்துவிட்டு அவர் பாடுபடுவார். When you suffer according to your will, you will be there alone. But when you suffer in God's will, then God will be there in that place. உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பாடுபடுவார். He will put you aside and he will suffer. அந்த பாடுகள் உன்னுடைய பாடுகள் அல்ல, அவருடைய பாடுகளாக. Those will be his sufferings, not yours. எவ்வளவு ஒரு அருமையான லைஃப். ஹல்லேலூயா. What a good life. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. Lord, give me that grace. என் உள்ளமெல்லாம் உம்மை நான் ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த தேவ சித்தத்தின் பாடுகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me that suffering where I can suffer within your will. ஒரு சின்ன பகுதி கூட கர்த்தாவே என் தேவ சித்தம் இல்லாமல் என் சரீரத்தில் ஒரு கஷ்டம் வந்து விட கூடாது. Lord, I should not suffer outside the will of God in any small thing. என் சரீரம் பாடுகள் நிமித்தம் உடைக்கப்படுவதற்கு முன்பாக என் மனது முதலாவது உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, before my body is broken by suffering, let my mind be broken in your will. என் இதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, let my heart be broken. என் மனம் உடைக்கப்பட்டும், என் இதயம் விரும்பட்டும், என் சரீரம் செய்கையாய் மாறட்டும். Lord, let my mind be broken and my heart be broken. Let be revealed as an action in the body. ஆண்டவரே, என் மனது உடைக்கப்படட்டும், என் இதயம் விரும்பட்டும், என் சரீரம் செயலாய் மாறட்டும் ஆண்டவரே. Lord, let my mind be broken and my heart be broken and let it be an action in my body. என் மனது உடைக்கப்படட்டும், என் இருதயம் அதை விரும்பட்டும், டிலைட் Let பண்ணப்படட்டும். my mind be broken, let my heart desire it and let it become an act in the body. என் சரீரத்தில் செயலாய் முடியட்டும் ஆண்டவரே. And let it become an act in the body, Lord. இப்படி நான் பாடுகள் பட்டு கொண்டு நான் செல்லும்போது, When I keep suffering in progress, என் வாழ்வின் முடிவிலே in the end of my life, என் சுயமெல்லாம் ஒழிந்துவிடும். all my self will be நான் gone. பரலோகத்துக்குள் காலெடுத்து வைக்கும்போது When I step into heaven, நான் செய்வதெல்லாம் தேவ சித்தமாக இருக்கும். all that I do will be the will of God. ஆதாம் ஏவாளுடைய வாழ்வில் நடந்ததான பிழை ஒரு நாளும் என் வாழ்விலே இனி வராது. Adam's and Eve's mistake will never be mine. ஏனென்றால் நான் செய்வதெல்லாம் அப்பொழுது தேவ சித்தமாக இருக்கும். For all that I do will be the will of God. அதுக்கு பிரதிபலனாய் நான் இயேசுவோடு கூட தங்கி இருப்பேன். And as a reward I will stay with Jesus. ஆண்டவரே, எனக்கு அந்த பலத்தை எனக்கு தாரும் ராஜா. Lord, give me that strength அந்த today. கிருபையினால் என்னை நிரப்புங்க தாரும். Fill me with that power today, எத்தனை Lord. பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire இதோ this? தேவ சித்தத்தை செய்வதற்கென்று பாடுகளை படுவதற்கென்று கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறார். God is going to give you an anointing to do the will of God, to labor according to his will. நீ இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் வந்து தங்க போகிறாய். ஹல்லேலூயா. Today God is going to give you a good blessing. உன் வாயை விரிவாய் தர. Open your mouth உன் wide. இதயம் கதறட்டும். Let your heart cry out to உன் the Lord. மனம் அதிலே தங்கி இருக்கட்டும்.
உன் மனம் அதிலே தங்கி Let your இருக்கட்டும். mind be set on it. உன் சரீரத்துக்குள் அது செயலாய் மாறட்டும். Let it become an action in your body. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் ராஜா. Lord, give me that suffering அந்த heart. தேவ சித்தத்தின் பாடுகளினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that heart that labors to do your will. என் இருதயம் முழுவதும் அந்த பாடுகளினால் நிறைந்து உம்மிலே மாத்திரம் குவிந்திருக்க எனக்கு உதவி செய்யும் ராஜா. Lord, help me so that my heart is filled only in suffering for you. இதோ கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. The glory of the Lord is descending. நீ விரும்பினால், if you desire, நீ விரும்பினால், if you desire, கர்த்தர் பழைய இருதயத்தை எடுத்துவிட்டு ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருவார். God will take away your old heart and give you a new heart. இதோ கர்த்தருடைய சித்தத்தை வாஞ்சித்து சரீரத்தில் பாடுபடக்கூடிய ஒரு புதிய இருதயத்தின் விருப்பத்தை இதோ கர்த்தர் உனக்கு தருகிறார். God is going to take away your old heart and give you a new heart that desires suffering. இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்குகிறது. The glory of God is descending. இதோ உலகத்தின் மேல் இருக்கிற இச்சைகள், பாவத்தின் மேல் இருக்கிற இச்சைகள், சரீரத்தின் மேல் இருக்கிற இச்சைகள், தேவ சித்தத்துக்கு புறமான அத்தனையும் கர்த்தர் பிடுங்கி எடுத்துவிட்டு தேவ சித்தத்துக்கு ஏதுவான புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். God is creating in you a new heart, removing all the old heart that lusts after the things of this world. இதோ கர்த்தருடைய மகிமை இறங்கி The கொண்டிருக்கிறார். glory of God is coming down. நீ விரும்ப As you desire, ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருகிறார். God will give you a new heart. இதோ அந்த சித்தத்தை, பாடுகளை விரும்பத்தக்க இருதயத்தை உனக்கு தருகிறார். God will give you a heart that wants to suffer. இனி உன் பாடுகள் இனிமையான பாடுகள். These sufferings are going to be sweet sufferings. வல்லமை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. Receive the anointing. அந்நிய பாஷையில் பேசுங்கள். Speak in tongues. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்கள். Get filled in the Spirit. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே கிருபையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரமன திரமன திரா, இரமங்கன மங்க திரமன திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus. Oh, nabakathira balakathira balakathira. Hirabakana bakathira balakathira. Hirabakana bakathira. Bakara bakala ratulai. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகள் தகர்க்கப்படட்டும். பாடுகளை படக்கூடிய விசேஷ இருதயத்தை தாரு ராஜா, தாரு தகப்பனே, தாரு தகப்பனே. அந்த பாடுகளை விரும்பக்கூடிய இருதயத்தை தாரு. தவேர பக்கத்திட பலக்கத்திட பலா, இடபக்கத பக்கத்திட பலக்கத்திடா, இடபக்கத பக்கத்திட பலக்கத்திடா, இடபக்கத பக்கத்திட பலக்கத்திடா, இடபக்கத்திட பலக்கத்திடா. Hallelujah, hallelujah, amen. Jesus, Jesus. உன்னதனின் மகிமை உச்சிதமாக உயிருள்ளோர் உள்ளங்களில் உதிக்கும் வரை உயிருள்ள காலம் எல்லாம் உறங்காமலே உற்சாகமாய் ஊழியத்தில் உழைத்திடுவே. மேலத்தின் மேல் பேலன் பெற்று கொண்டாடிடுவே. கொள்ளை இன்பமாம் இயேசுவின் புகழ் பாடிடுவே. அலைக்கடல் பாவம் வந்தாலும் கலங்கிடுவே நான் வென்றிடுவே. அலைக்கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடு வென்றிடுவே நான் வென்றிடுவே. உன்னதனின் மகிமை உயிருள்ளோர் உள்ளத்தனில் உதிக்கும் வரை உயிருள்ள காலம் எல்லாம் உறங்காமலே ஊழியத்தில் உழைத்திடுவே. பலத்தின் மேல் பலன் பெற்று கொண்டாடிடுவே. புகழ் பாடிடுவே. அலைக்கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடு வென்றிடுவே நான் வென்றிடுவே. அலைக்கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடு வென்றிடுவே நான் வென்றிடுவே. பலத்தின் மேல் பலன் பெற்று கொண்டாடிடுவே. கொள்ளை இன்பமாம் இயேசுவின் புகழ் பாடிடுவேன். அலைக்கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடு வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன். அலைக்கடலாய் பாவம்
கலங்கிடேன் வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன் பலத்தின் மேல் பலம் பெற்று கொண்டாடிடுவேன் கொள்ளை இன்பமாம் இயேசுவின் புகழ் பாடிடுவேன் அலை கடலும் வந்தாலும் கலங்கிடேன் வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன் அலை கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடேன் வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன் அலை கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடேன் வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன் அலை கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடேன் வென்றிடுவேன் நான் வென்றிடுவேன். பிரியமானவர்களே, ஒரு கடமைக்காக இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க வேண்டாம். I don't want to finish the meeting just after finishing some duty. ஒரு கமிட்மெண்டோட முடிக்கலாம். Let's finish with a commitment. ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையாக கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கட்டும், அது தேவ சித்தம் என்று இருக்கும் என்றால் அதற்கென்று என் சுய சித்தத்தை அப்படியே உடைத்து அதை செய்வதற்கென்று அந்த பாடுகளை விரும்புவதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். அந்த விருப்பத்தை எனக்குள் தாரும் என்று வேலை. Lord, no matter how difficult the situation might be, no matter how hard the task might be, give me the grace to desire to do that which gives me the most suffering. இந்த உலகம் என்னை பகைக்கட்டும். Let the world hate me, Lord. மற்றவர்கள் என்னை காரி துப்பட்டும். Let others spit on me. என் அம்மா அப்பா கூட என்னை தவறாக என்னை ஒதுக்கி வைக்கட்டும். Let my parents reject me. அப்பா, நான் உம்மை பின்பற்ற வருவேன் ஆண்டவரே. But I still want to follow you, Lord. எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ராஜா. Give me such an anointing, Lord. ஒரு வல்லமை என் மேல் இறங்கட்டுங்க தா. Let such a power descend on me. அந்த பாடுகளை விரும்ப எனக்கு பலன் தாரும். Give me the grace to desire that suffering. We praise you, Lord. Amen. Thank you, Lord. We praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Lord. We praise you, Lord. Give us grace, O Lord, to labor for you, to willingly suffer for you, Lord. Grace, Lord. பாடுபட்டோக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியை கொடுத்திடுவார். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியை கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியை கொடுத்திடுவார். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே.
பாடுபட்டோக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவதாமே. கூடும் நமக்கோ குறைவில்லாமலனை கூடிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்லாமலை கூடிய கொடுத்திடுவார். மீதில் நேசுராஜன் வேகம் வாராரே, மீதில் நேசுராஜன் வேகம் வாராரே. என் பிள்ளையே, உன்னை நீ என்னுடைய சித்தத்துக்கு என்று முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. உன் கையை நீட்டு. My child, surrender yourself fully for my will. You stretch out your hands. இதோ என் பரிசுத்த ஆவியானவர், என் பரிசுத்தவான்களும் உன் கையை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு செல்வார்கள். Allow my servants, my saints, to bind your hand and take you where you do not want to go. இனி உன்னுடைய சித்தம் அல்ல. This is not your will. என்னுடைய சித்தமே உன்னிலே ஆகும். This is my will that will நீ lead you. எனக்கே சொந்தம். You belong to me. நீ எனக்கே சொந்தம். You belong to me. உன்னை மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். I will lead you till the end. நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். I will lead you continually. நீ என்னோடு கூட இருக்கும்படியாய் நானே பல பாதைகளில் உன்னை கொண்டு செல்வேன். I will take you through many paths only to set you before me. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go with you. என் கிருபை உன்னை தாங்கும். My grace will guide you. என் மகிமை உன்னை பின்னாலே காக்கும். My glory will preserve you behind. நான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். You shall know that I am your God. இதோ நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will lead you, says the Lord. அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவை பந்தய பொருளாய் பெற்றுக்கொள்ள ஆதாயப்படுத்த உம்மை நோக்கி எங்களை கொண்டு செல்கிற பாடுகளின் பாதைக்காக நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த பூமியில் எங்களுடைய ஜீவியத்தில் அதிகமான ஒரு பாடு என்று இருக்கும் என்றால் எங்கள் சுயம் உடைக்கப்பட்டு தேவ சித்தத்தின்படி இந்த சரீரம் நடத்தப்படுவது தானே. அதை மனப்பூர்வமாய் செய்ய இன்றைக்கு எங்களுக்கு பலன் தந்திருக்கிறேன். தீர்மானம் எடுக்க பலன் தந்தே. நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் மேல் பலத்த ஒரு அபிஷேகம் வந்து இறங்கி இருக்கிறது. எங்கள் அறையை, எங்களுடைய கையை நீர் கட்டி இருக்கிறேன். நீர் கொண்டு செல்கிற பாதைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடந்து வர உடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தை நீ உறுதிப்படுத்தும் சாமி. பலத்த தேவ சமூகம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தவர்களை நடத்தட்டும். கிருபையினால் ஆளுகை செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எப்பொழுது கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.